டிசம்பர் 24 நிஃப்டி பேங்க் நிஃப்டி நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நேற்று சொன்னது இன்னைக்கு நடந்துருச்சு அப்படின்னா எக்ஸாக்டா நடந்துருச்சு. நல்ல ப்ராஃபிட் அட்டன் பண்ணோம். அந்த ப்ராஃபிட் அப்படின்றது நம்ம டெலிகிராம்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஆல்மோஸ்ட் நான் அதுக்கப்புறம் நான் பிஸி ஆயிட்டேன் கிளாஸஸ்ல இருந்தேன், ஆஃப்லைன் கிளாஸஸ்ல. ஸோ ஆக்சிஜன் ட்ரேடிங் ஸோ 105 10 20 அப்படின்றதுல ரீச் பண்ணிச்சு. நீங்க ஸ்ட்ரைக் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். சரி, ஓகே. நான் ஏன் இவ்வளோ டிலே வந்து நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா அப்பதான் எனக்கு ரிப்போர்ட் கிடைக்கும். நிறைய பேர் கேட்குறீங்க வாட்ஸ்அப்ல கொஞ்சம் சீக்கிரம் போடலாம்ல அப்படின்றது. நாங்கள் லேட் நைட் ஆக்சுவலாக 10:30 11 o'clock நான் எனக்கு ஆயிடுறதுக்கு டைம் வந்து நான் சும்மா போடாமல் உட்காந்துட்டு இல்லை. எனக்கு ரிப்போர்ட் எல்லாம் கரெக்டாக கலெக்ட் ஆகணும். ஸோ எனக்கு மார்க்கெட் பேஸ் பண்ணி தான் நான் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எம்சிஎக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறத நான் பார்க்கணும். அண்ட் ஓவரால் வந்து எஃப்ஐடிஏ எல்லாம் என்ன வருது அப்படின்றத பார்க்கணும். ஸோ சில போஸ்ட் வந்து நமக்கு டிலே ஆகும். ஸோ அந்த போஸ்ட்லாம் வந்து நம்ம கேதர் பண்ணிட்டு தான் நான் வந்து ரிப்போர்ட் வந்து கொடுக்க முடியும். ஓகே. ஸோ அதனால தான் டிலே ஆகுது. ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி நான் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணேன், மைக் ஆன் பண்ணாததுனால இதாயிடுச்சு. ஓகே, அதனால ரிப்பீட்டடாக நான் சொல்கிறேன். மைக் ஆன் பண்ணாதனால திரும்ப அந்த வீடியோ நான் அப்படியே வந்து காமிக்கிறேன், ஷோ ஆஃப் பண்ணுறேன். அந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எல்லாம் வந்து ஈஸியாக மார்க் பண்ணியே ஆல்ரெடி இருக்குது. ஸோ நான் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். நாளைக்கு மெயினாக ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் நேற்று சொல்லியிருந்தேன்னா ஒரு வீடியோவில் நிஃப்டி வந்து இவ்வளோ மூவ் ஆகும் அப்படின்னு, அதே மாதிரி மூவ் ஆகிடுச்சா. ஸோ இன்னைக்கு என்ன சொல்கிறேன்னா 60 to 70 பாயிண்ட்ஸ் 80 பாயிண்ட்ஸ் 60 to 70 ஆர் 60 to 80 பாயிண்ட்ஸ் அப்படின்றது வந்து 70 வச்சுக்கலாம், ரொம்ப கூட வேணாம். நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து என்னன்னாலும் இது மாதிரி தான் நடக்கும். ஸோ ரிஸ்க் வந்து தெரிஞ்சுட்டு பண்ணுங்க, ட்ரேடை ப்ராப்பராக கற்றுக்கிட்டு பண்ணுங்க, தெரியாமல் பண்ணாதீங்க. மார்க்கெட் வந்து கரண்ட் அஃபேர் வந்து நம்ம கேதர் பண்ணிட்டே இருக்கணும். மார்க்கெட்டோட ரிப்போர்ட்ஸ் தெரிஞ்சுட்டே நம்ம ட்ரேட் பண்ணணும். சும்மா நாளைக்கு பார்த்தேன் இன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னு பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்காது. நாளைக்கு பார்த்தது இன்னைக்கு நடக்குது அப்படின்னா, முந்தின நேற்று பார்த்தது இன்னைக்கு நடக்குது அப்படின்னாலும் நம்ம கரண்ட் அஃபேர்ல இருந்துகிட்டே இருந்தால் தான் பெரிய குளோபல் இம்பாக்ட் எதுவும் இருந்தது அப்படின்னா நமக்கு பெரிய அடி வாங்காது. ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டாக பண்ணால் மட்டும் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா பண்ணாதீங்க. உங்களுக்கு ப்ரீமியம் கிளாஸஸ் ப்ரீமியம் கோர்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. நான் 499 கிளாஸஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நாட் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னாலும் அந்த கிளாஸஸ்க்கு உங்களுக்கு புரியலை அப்படின்னா ரீஃபண்ட் நான் வந்து பிளான் பண்ணி கொடுக்குறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு சப்போர்ட் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் சரி, ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத எடுத்துக்கிட்டாலும் சரி, ரெண்டு வேலையும் கன்சாலிடேட் போகும் அப்படின்றதும் இருக்கும். அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் சைட் வைஸ் அப்படின்றது இருக்கும். இந்த 3 மார்க்கெட் நாளைக்கு எதாவது நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னா நாளைக்கு அப் ட்ரெண்ட் வந்து சூஸ் பண்ணலாம். நாளைக்கு ஒரு 60 to 70 பாயிண்ட்ஸ் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ரேலியாக வந்தது அப்படின்னா நாளைக்கு ஒரு டேட்டா இருக்குது. ஸோ அந்த டேட்டா வந்து ரொம்ப முக்கியமான டேட்டா தான். அந்த டேட்டா வந்து தூக்கி கொடுத்தது அப்படின்னா ஆல்ரெடி சிபிஐ இன்ஃப்ளேஷன் எல்லாமே இந்தியா நிஃப்டியை தூக்கி கொடுத்துருக்கு. ஸோ அது இன்கேஸ் தூக்கி கொடுத்தது அப்படின்னா கண்டிப்பாக நிஃப்டி பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 26,200 அப்படின்றதாகும். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 26,220 அப்படின்றதாகும். தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 26,240 அப்படின்றதாகவும் இருக்கும். சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 26,157 அப்படின்றதாகவும் 26,119 அப்படின்றதும் இருக்கும். இது என்னன்னா கொஞ்சம் வைடா இருக்கும் சப்போர்ட்ல. இமீடியட் சப்போர்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 26,101 அப்படின்றது இருக்கும். ஓகே, 111. ஓகே. ஸோ இந்த 3 ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க எடுத்துங்க. பேங்க் நிஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு இதுதான். ஸோ நாளைக்கு ரேஞ்ச் மார்க்கெட்டாக சைடு வைஸா இல்லை சாரி அதாவது சைடு வைஸா அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டான்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு பேங்க் நிஃப்டி, ஏன்னா பிஎஸ்சி பேங்க்ஸ் வந்து வெயிட்டேஜ் பாசிட்டிவ். அது போக ஐடி செக்டர்ஸ் வந்து பாசிட்டிவ், அதெல்லாம் நிஃப்டி தூக்கி கொடுக்கும். ப்ளஸ் வந்து நமக்கு டிஃபென்ஸ் செக்டர்ஸ் இதுவுமே கொஞ்சம் பாசிட்டிவ். அதுபோக நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ப்ரீமியம்ல நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் ப்ரீமியம் ரிப்போர்ட் கொடுத்துட்டேன் இப்போ டெய்லி. இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த லைவ் முடிஞ்சது இந்த வீடியோ ஷூட் பண்ணதுக்கப்புறம் நான் ப்ரீமியம்ல வந்து நான் என்ன இருக்குது நாளைக்கு என்ன நடக்குது, நாளைக்கு என்னென்ன மேஜர் டேட்டா இருக்குது அப்படின்றதையும் நான் அதில் போஸ்ட் பண்ணுவேன். ப்ரீமியம் வந்து ஜாயின் பண்ணுங்க. ஓகே. பேங்க் நிஃப்டியோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 59,434 ஆகும். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 59,461 ஆகும். தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 59,500 ஆகும் அப்படின்றதாகவும் கொஞ்சம் வைடாக இருக்கும் அப்படின்றதாகவும் நமக்கு 59,501 வந்து நமக்கு வைட் ரெசிஸ்டன்ஸ் தான் அமைஞ்சிருக்கு. ஓகே. ரெண்டு டைம் ரிப்பீட்டடாக ஷூட் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் பிளாபர் நினச்சிக்காது. ஓகே, 2 டைம் இல்லை 3 டைம் ஷூட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 59,386 அப்படின்றதாகவும் 79 அப்படின்றதாகவும் 379 59,379 அப்படின்றதாகவும். செகண்ட் வந்து கொஞ்சம் வைடாக இருக்கும் 59,345 அப்படின்ற சப்போர்ட் ஆகும். தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் இமிடியட் சப்போர்ட்டாக 59,000, இது மெஜாரிட்டியாக இருக்காது, மைனராக இருக்கும். 59,340 அப்படின்றது இருக்கும். நீங்கள் ரவுண்ட் ஃபிகர் எடுத்தீங்கன்னா 300 கூட கன்சிடர் பண்ணிடுங்க. இதுதான் நாளைக்கு நடக்கக்கூடிய விஷயம் நடந்தால். ஸோ இன்பிட்வீனா நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70 பாயிண்ட்ஸ் அப்படின்றது சான்ஸ்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரை பண்ணிட்டு அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி தம்பி இவ்வளவு விஷயங்கள் இருக்குடா, லாஸ் பண்ணாத அப்படின்றத சொல்லி அவர் புரிய வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க. ஹேவ் அ குட் டே. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.